3 மாவட்ட செலவாங்க நானே தானா நான் நம்ப மாவட்ட பாட்டா விடுமா இல்ல நீ போங்க லவ் என்ன வெயிட் பண்ணு ஓகேண்ணே இறங்க வரைக்கும் இந்த பேசாம இருந்தா போதுமான செக் மைக் டெஸ்ட் 1 2 3 முதலமைச்சர் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்லூரி துறைகளின் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை புரிந்துள்ள மாண்புக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக என வரவேற்கிறேன் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உடன் பங்கெடுக்கின்ற மாவட்ட அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இதிலே பங்கெடுத்திருக்கின்ற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள், ரேஷன் கார்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, உதவி உபகரணங்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை 1499 பயனாளிகளுக்கு 7 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு செயல்படுத்த இப்படியான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் இருக்கின்றது, நாளைக்கும் நாளைக்கு இன்றைக்கு இந்த 7 கோடி ரூபாய்க்கான உபகரணங்கள், அதுக்கான அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு நாம் கொடுக்கின்றோம். நேற்றைக்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த முறை நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்தபோது நிறைய மனைப்பட்டா சாதி சான்றிதழ் தொடர்பாக நிறைய நம்ம கோரிக்கை வச்சிருந்தோம். நேற்றைக்கு முதல் நம்முடைய சமூகத்துறை அமைச்சர் சார்பில் மனைப்பட்டா தொடர்பாகவும் சாதி சான்றிதழ் தொடர்பாகவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது, நேற்றைக்கு முதல் நாள் சாதி சான்றிதழ், அதாவது பழங்குடி மக்களுக்கான சாதி சான்றிதழ் 15 நாட்களுக்குள் தர வேண்டும், எஸ்சிக்கான சான்றிதழ் 2 நாட்களுக்குள் தர வேண்டும் என்று அமைச்சகம் சார்பில் அறிக்கை கொடுக்கப்படுகின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க இவ்வாறான கோரிக்கைகள் வருகிறது என்று நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்த போது அதை உடனடியாக செயல்படுத்துமாறு அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல இம்மாதிரியான கோரிக்கைகள் நிறைய இருக்கின்றன. இந்த கோரிக்கைகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்த அடிப்படையில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை நாம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நான் வந்த உடனே அங்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாதி சான்றிதழ்களுக்கான வேலையை உடனே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து மாவட்டத்தில் எத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கான அந்த சாதி சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அதே போல மனைப்பட்டாவும் கொடுக்கப்பட்டது. நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டுமோ அத்தனை பேருக்கு நாம் கொடுப்பதற்கான நம் பட்டியலை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம். அதற்கிடையில் இது ஒரு அரசு நிகழ்ச்சியாக, அரசு விழாவாக
இது பயனடையக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஆதிதர் அவர்களுக்கான நலப்பட்டா 112 பேருக்கு ஆதிதர் அவர்களுக்கான நலப்பட்டா, உழவர் பாதுகாப்பு திட்ட இயற்கை மரணம் உதவித்தொகை அதில் ஒரு 10 பேருக்கு, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்ட திருமண உதவித்தொகை 10 பேருக்கு, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்ட விபத்து உதவித்தொகை 1, சுய உதவி குழுக்களுக்கான வங்கி கடன் உதவி 48, சுய உதவி குழுக்களுக்கான வங்கி கடன் உதவி 2 பேருக்கு, மொத்தம் வந்து 50 பேர். அதே போல வந்து உதவி உபகரணங்கள், காது கேட்காதவர்களுக்கு கால்வழி கருவி, அதுபோல வந்து வீல் சேரு, அதை தொடர்ந்து வீல் சேரு, 3 சக்கர சைக்கிள், வாசிப்பாளர் கருவி, சிறப்பு மராக்கு சக்கர நாட்கள் என இன்றைக்கு வந்து 19 பேருக்கு நம்ம வந்து இந்த உபகரணங்களை வந்து நம்ம வந்து வழங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. புதிய ரேஷன் கார்டு, மின்னணு குடும்ப அட்டைகள், அது மட்டுமே நீங்க வந்து 957 பேர். அதுக்கப்புறம் பயிர் கடன், கறவை மாடு பராமரிப்பு கடன், சுய உதவி குழு கடன், மொத்தம் வந்து 37 பேர். தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் வாரிய அடையாள அட்டை 10 பேர், மொத்தம் வந்து அவர்களுக்கு மட்டும் 10 பேர் கொடுத்துருக்கோம். விலையில்லா தையல் என்ற 1, துணை சிறப்பு சாகுபடி திட்டம் 50, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அது வந்து மொத்தம் 50 பேர். சொட்டு நீர் பாசனம் 25. இதெல்லாம் வந்து இன்றைக்கே அந்த பயனடையக்கூடிய நம்முடைய மக்களுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற இருப்பவர்களை கண்டறிந்து நம்ம கொடுக்க போறோம். முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அது வந்து 52 பேருக்கு. சத்தியமணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயக்கம் 3 பேருக்கு. மொத்தம் இதுல வந்து 55 பேருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டைகள் அது 30 பேருக்கு. கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கல்வி உதவித்தொகை, கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரிய அட்டை, இதுல வந்து மொத்தம் 17 பேருக்கு மட்டும் இவர்களுக்கு வந்து நம்ம கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பயனாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி ஏற்கனவே சொன்னேன் நானு. கள்ளக்குறிச்சி தொகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அரசினுடைய அத்தனை நலத்திட்டங்களையும் மக்களுடைய கோரிக்கைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் வந்து நடவடிக்கை எடுத்துக் கொள்கின்றோம். நம்மையே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மக்களோடு இணைந்து மக்களுக்கான பிரச்சனையை கவனமாக எடுத்து அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த நிகழ்வு சிறப்பாகவும் நல்லபடியாகவும் நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டு அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.